பிசாசினால் சோதிக்கப்படும்படிக்கு பரிசுத்த ஆவியினால் கொண்டு போய் விடப்பட்டார். 3 சோதனையும் இயேசுநாதர் ஜெயிச்சு பிதாவை நேசிக்கிறேன்னு நிரூபிச்சு காமிச்சார். அல்லேலூயா. முதல்ல என்ன 40 நாள் சாப்பிடாத போது பசி தானே ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அந்த மேட்ருக்கே வர்றான். அவர் பசியாக இருக்கிறாருன்னு தெரிஞ்சதுனால எந்த பக்கத்தில் நம்ம வீக்காக இருக்கோமோ அந்த பக்கத்தில் தானே நம்மளை அடிக்க முடியும். இப்போதைக்கு 40 நாள் சாப்பிடாமல் இருக்கார். அதனால் சாப்பாட்டிலே போவோமே. சாப்பிடாமல் இருக்கவருக்கு எப்படி என்ன தோணும்? அதனால் சூப்பரான பெஸ்ட்டு ஆலோசனை, உலகத்தில் இல்லாத ஆலோசனை, யாருக்குமே கிடைக்காத ஆலோசனை, ரொம்ப பெஸ்ட்டாக ஒரு ஆலோசனை கொடுக்குறான். என்ன? இந்த கல்லுகளை ஆலோசனை எங்கேருந்து வருதுன்னு பார்க்கணும். பிதாவை நேசிக்கிறவன் சரியான ஆலோசனையை சரியானபடி பெற்றுக்கொள்கிறான். அப்போ உடம்பு சொல்லுது சாப்பிடணும் சாப்பிடணும், பசிக்குது, 40 நாள் சாப்பிடல, சீனாய் மலை ரொம்ப கொடூரமானது, சாப்பிட்டா தான் மலையிலேருந்து கீழே இறங்க முடியும், உயிரே வாழ முடியும், தண்ணி வேற குடிக்கல, இப்போ சாப்பிட்றது நல்லது தானே, நல்ல ஆலோசனை தானே. நல்ல ஆலோசனை தான். இதை விட பெஸ்ட் ஆலோசனை வேணுமா? ஆனால் இயேசுநாதர் பிதாவின் அன்பு இருந்தனால ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல. ஆனால் இன்னைக்கு எப்படி சொல்கிறான் தெரியுமா? மனுஷன் அப்பத்தினாலே பிழைப்பான்னு சொல்கிறான். புதுசாக சொல்கிறான். இப்போ எப்படி பிழைப்பானா? ஆண்டவர் அழகாக பேசியிருக்கார். அப்பத்தினால் மாத்திரமல்ல. அப்போ அப்பமும் வேணும், அதை விட வசனம் வேணும். இங்கேருந்து 7-6 நாள் வீட்டில் சோறு பொங்கி பொங்கி சாப்பிட்லாம். ஆனால் வசனம் இல்லைன்னா அவன் பிதாவுக்கு பிரியமானதை செய்ய முடியாது. அவனுக்குள்ளே என்ன அன்பு இல்லை, என்ன அன்பு இல்லை. அப்போ இங்கேருந்து போகும்போது வசனத்தை கொண்டுட்டு போகாட்டாலும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை முடிகிறதுக்குள்ளே இன்றைக்கி ஆண்டவர் என்னோட என்ன பேசினார்? அவருடைய சித்தத்தின்படி செய்தால்தான் பரலோகம் போக முடியும். அவருடைய சித்தத்தின்படி செய்தால்தான் ராஜ்யம் போக முடியும். அவருடைய சித்தத்தின்படி செய்யும் வேண்டுமானால் இந்த உடம்பு கேட்கிறத நிறுத்தணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அது சரியான தீர்வாக தான் இருக்கும். ஆனால் அது பிதாவுக்குரியதான்னு பார்க்கணும். அந்த நேரத்தில் அவர் சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் யாரோட அட்வைஸில் சாப்பிட்றதுங்கிறதான் பிரச்சனை. அந்த நேரத்தில் சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லை, யாரோட அட்வைஸில். எங்கள் அப்பா எனக்கு இருக்கார், எனக்கு தேவையானதெல்லாம் செய்வார்னு இயேசு சொல்லாமல் சாத்தானுக்கு சொல்லிட்டார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். இங்கே இருக்க எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? ஏப்பா, என் இயேசு எனக்கு எல்லாத்தையும் செய்வார், எந்த இயேசு எனக்கு நல்லவர். இது ரொம்ப முக்கியம். அப்போ இன்றைய கிறிஸ்தவர்கள் ஒரு தராசில் வச்சு இதில் என்ன தப்பு இருக்கிறது? பசிக்கிறது